சாய்ராம். சாயன்மர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, வியாழன் தினமான இன்று உன் சாயப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்றும் உன் மனதை சந்தோஷத்தில் திளைக்கச் செய்ய வேண்டும் என்றும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வியாழன் வரமாக நீ எதிர்பார்த்த ஒன்றையே உனக்கு தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நீ போராடி கொண்டிருக்கும் ஒரு விஷயமானது மிகப்பெரிய ஆச்சரியத்தில் முடிய இருக்கின்றது. நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்றுதான் இந்த குரு நாளை தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். என் செல்லமே, நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் அதிரடி மாற்றம் ஏற்பட்டு உன் மன மகிழ்ச்சி அடையும்படியாக நல்லதொரு முடிவானது கிடைக்க இருக்கின்றது. இது நடந்தால் நான் நிம்மதியாக இருப்பேன் சாயப்பா என்று நீ கூறினாய் அல்லவா? அப்படி ஒரு விஷயத்தை தான் நடத்தி தரப்போகின்றேன். நீ நிம்மதி பெருமூச்சு விடப் போகின்றாய். உனக்கானது உன்னிடமே வந்து சேரும். என் செல்லமே, நீ விரும்புவதை விடவும் நீ கற்பனை செய்வதை விடவும் அதிகப்படியான ஒரு மகிழ்ச்சியை, சிறப்பான ஒரு வாழ்க்கையை உனக்காக நான் உருவாக்கி வைத்திருக்கின்றேன். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் நீ மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. என்னுடைய செல்ல குழந்தை அல்லவா நீ. எதற்காகவும் மனம் தளராமல் எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. நீ அப்படி இருந்தால் அடுத்த நொடியில் உனக்கான அதிசயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பித்துவிடும். ஒரு நொடி போதும் அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமையானது உன் சாயப்பாவிடம் இருக்கிறது என்று நீ முழுவதுமாக நம்புகிறாய் அல்லவா? நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அல்லது என்னவாக ஆக வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அந்த ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற அதற்கான செயல்களில் எல்லாம் நீ ஒவ்வொரு நாளும் ஈடுபட வேண்டும் என்பதை மறந்துவிடாதே. நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தனை செய்து கொண்டே இரு. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செயல்படு. உன் வாழ்க்கையை திட்டமிட்டு சரியாக வாழ ஆரம்பித்து விட்டால் உனக்கான வெற்றிகள் எல்லாம் உன்னை வந்து சேரும். என் செல்லமே, நீ எப்படி வாழ வேண்டும் என்று கற்பனை செய்து கொள். அந்த கற்பனையை நிஜமாக வேண்டும் என்று ஆசைப்படு. அந்த ஆசையை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் அதற்கான வேலைகளில் ஈடுபடு. நிச்சயமாக உன்னுடைய கற்பனைகள் அனைத்தும் நிஜமாக மாறிவிடும். எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையோ நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு இருப்பதை நிறுத்திவிட்டு உன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்துவிடு. என்மேல் உன்னுடைய அனைத்து பாரங்களையும் போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இருக்க முயற்சி செய். எல்லாம் நீ விரும்பியபடியே நடக்கும். நீ விரும்பியபடியே மாறுவதற்கான அத்தனை வேலைகளையும் உன் சாயப்பா உனக்கு செய்து தருவேன் அல்லவா? உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கைக்கு எப்பொழுதும் நீ நன்றியோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். என் செல்லமே, ஒவ்வொரு வாழ்க்கை அனுபவத்திற்கும் வாழ்வு பயணத்தில் உனக்கு உதவும் என்பதை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் நன்றி கூற பழகி கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுத்த இந்த உலகத்திற்கும் உன்னை படைத்த இறைவனுக்கும் நீ நன்றி சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையானது மேலும் மேலும் மாறுவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் உன்னை படைத்தவன் உனக்காக உருவாக்கி கொடுத்து கொண்டே இருப்பார். நீ மேன்மையடைய போகிறாய் என்பதை மறந்து விடாதே. மேலும் மேலும் உன்னுடைய வாழ்வை வழிநடத்தி சென்று உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் நீ அடி எடுத்து வைக்க உன்னுடைய வாழ்க்கைக்கு உன் சாயப்பா எப்போதும் துணையாக இருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் ஏற்படுத்திக்கொள். அதுதான் நீ வெற்றி அடைவதற்கான மிகப்பெரிய ரகசியமாகவே இருக்கும். அதுபோல என்னுடைய செல்லமே, உன்னுடைய கெட்ட பழக்கங்களையும் கொஞ்சம் நிறுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இரு. முதலில் நீ பயப்படுவதை விட்டுவிடு. உன்னுடைய பயம்தான் உன்னுடைய தோல்விக்கு முக்கிய காரணமாகவே இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கோபத்தையும் குறைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத அவநம்பிக்கையை எல்லாம் உன் மனதிலிருந்து தூர எடுத்துவிட்டு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இரு. நீ அனைத்தையும் மேற்கொண்டாலே நீ நினைத்த மாதிரியே உன்னுடைய வாழ்க்கையானது மாறும். உன்னுடைய அத்தனை வேலைகளும் தானாகவே உன்னிடம் வந்து சேரும். தானாகவே வந்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆம் செல்லமே, உன் அப்பா கூறுவது சரிதான் என்று நீ புரிந்து கொள்வாய். இந்த விஷயத்தை உன் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். சரியானது எது என்று நீ உணர்ந்த பிறகு அதை நீ செய்யாமல் இருக்கக்கூடாது. உன் மனதிற்கு எது சரி என்று தெரிகிறதோ அதை சட்டென்று செய்து முடித்து விடு.
சரியான நேரத்தில் அந்த வேலைகளை செய்வது தானே புத்திசாலித்தனம். நீ புத்திசாலியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உனக்கு வெற்றிக்கான வழியை நீயே தேடி கண்டுபிடித்து அந்த வெற்றி சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுவாய். என் செல்லமே, நழுவ விட்ட சந்தர்ப்பங்களை எல்லாம் இனிமேல் மறந்துவிடு. இனி வரக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நீ விரும்பியபடியே உன்னுடைய வாழ்க்கையானது சந்தோஷமாக மாறிவிடும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் மீண்டும் பெறவே முடியாத சில விஷயங்கள் இருக்கிறது அல்லவா? அதனால் தான் சொல்லுகின்றேன், உன்னுடைய முயற்சியை மட்டும் விட்டு விடாதே. தேவையில்லாத விஷயங்களிலெல்லாம் தலையிடாதே. ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பு 1000 முறை சிந்தனை செய். ஆனால் முடிவை எடுத்த பிறகு ஒரு நொடி கூட யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. அப்போது வெற்றி உனக்கு தானாகவே வந்து சேரும். எப்பொழுதுமே கொஞ்சம் நிதானத்தையும் நீ கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்வு என்பது எப்போதுமே எளிமையானது தான். நீதான் அதனை சிக்கலானதாக நினைத்து கொண்டு வாழ்க்கையை வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் செல்லமே, அது சுலபமானது தான். நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் மனம் எதை நினைக்கின்றதோ அதை செயல்படுத்து. உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது என்பதில் கவனமாக இரு. உன்னை பற்றி சிந்திப்பதற்கான சரியான நேரமாக அதை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் உன் மனதோடு ஆலோசித்து நல்ல ஒரு முடிவை எடு. எந்த சூழ்நிலையிலும் அவநம்பிக்கையை மட்டும் உன் மனதிற்குள் வைத்து கொள்ளாதே. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எதை செய்வதற்கு முன்பாகவும் திட்டமிட்டு செயல்பட கற்றுக்கொள். முன்னேற வேண்டும் என்றால் சரியான திட்டமிடுதல் அவசியம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எடுத்து வைக்கும் பாதையில் எல்லாம் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பல நல்ல திட்டங்களை எல்லாம் உன் மனதிற்குள் போட்டு வைத்துக்கொள். அதை சரியான நேரத்தில் செயல்படுத்து. நிச்சயமாக வெற்றியானது தானாகவே வந்து சேரும். அந்த வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க நான் உனக்கு எப்போதும் துணையாக இருப்பேன். இதை மனதில் வைத்துக்கொள். எந்த நொடியும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன். நான் உனக்காக தான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்காகவே இங்கு ஒரு வேலையானது நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அது உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாவற்றிலும் உனக்கு உறுதுணையாக இருந்து உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கின்றது. நீ நினைத்ததையெல்லாம் அடைய போகின்றாய். வெற்றியை உன் வசமாக்கப் போகின்றாய். சாயப்பா உன்னோடு இருக்க உனக்கு எந்த கவலையோ பயமோ வேண்டாம். நம்பிக்கையோடு இரு. பொறுமையாக இரு. தைரியமாக இரு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ? இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.